கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இன்று முதல் 9 நாட்கள் கலை திருவிழா. தமிழக அரசு பள்ளிகளில் இன்று முதல் ஆகஸ்ட் 30 வரை கலை திருவிழா நடைபெறுகிறது. இதில் நடனம், ஓவியம், பரதம் என பல வகையான போட்டிகள் நடத்தப்படுகிறது. பள்ளிகள் அளவில் நடத்தப்படும் இந்த விழாவில் வெற்றி பெற்றவர்களின் விவரம் செப்டம்பர் 3 வெளியாகும். அதில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்கள் வட்டாரம், மாவட்டம், மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெடிக்கல் காலேஜ் பாதுகாப்பு பறந்தது உத்தரவு. கொல்கத்தா சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அரசு மெடிக்கல் காலேஜில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க மருத்துவக் கல்வி இயக்குனர் ஆணையிட்டுள்ளார். அதில் 36 கல்லூரிகள் மருத்துவ மாணவிகளின் விடுதிகளில் காவலர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். கல்லூரிகளில் 100 முதல் 160 CCTV வரை பொருத்த வேண்டும். மெடிக்கல் காலேஜ் போலீசாரின் எண்ணிக்கையை 9 உயர்த்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு துறை தேர்விலிருந்து விலக்கு. 50 வயதை கடந்த மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. TNPSC நடத்தும் துறை தேர்வுகளை 3 முறை எழுதியும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இதன் மூலம் விலக்கு கிடைத்துள்ளது. இந்த விலக்கு பெற பணிப்பதிவேட்டில் விவரம் இருக்க வேண்டும் அல்லது நுழைவுச்சீட்டு வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 65 லட்சம் பேர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் ஃபெயில். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் சுமார் 65 லட்சம் மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 10வது ஃபெயிலானவர்களின் எண்ணிக்கை மத்திய பிரதேசத்தில், 12வது ஃபெயிலானவர்களின் எண்ணிக்கையில் பீகாரும் முதலிடத்தை பிடித்துள்ளன. ஸ்டேட் போர்டில் படித்த 16% பேரும், சென்ட்ரல் போர்டில் படித்த 6% பேரும் 10வது தேர்ச்சி பெறவில்லை என அரசு குறிப்பிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பில் இது 18%, 10ஆம் வகுப்பில் 16% உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS BDS ரேங்க் பட்டியல் வெளியீடு. MBBS BDS படிப்புகளில் அரசு மற்றும் நிர்வாக இடஒதுக்கீட்டில் சேருவதற்கான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை 1.53 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். இதில் 89,198 பேர் தேர்வான நிலையில் மருத்துவ படிப்புகளில் சேர 42,951 பேர் விண்ணப்பித்தனர். அவர்களில் பொது பிரிவினருக்கு கவுன்சிலிங் 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 950 MBBS, 2200 BDS இடங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.